ஸ்கூல் விட்டாச்சா? அப்பா அம்மா ஓய்மா. நைட்டுக்கு என்னம்மா சாப்பாடு? நைட்டுக்கு தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார். சச்சோ, நான் வேற தோசையை ஊத்திட்டேன். பிள்ளைகள்கிட்ட கேட்கலையே என்ன தோசை வேணும்னு. சரி ஓகே, இது ஒரு நார்மல் தோசைக்கு இருக்கட்டும். நான் போயிட்டு என்ன வேணும்னு கேட்டு வரேன் பிள்ளைகள்கிட்ட. 2 பேரும் என்ன பண்றீங்க? பயங்கரமா படிக்கிறீங்கப்பா. காலையில சாப்பாடு நல்லா இருந்துச்சா? சரி ஓகே. இப்ப நைட்டுக்கு என்ன வேணும் 2 பேத்துக்கும்? நைட்டுக்கு என்ன செய்றீங்க? தோசை சட்னி. யாருக்கு நார்மல் தோசை, யாருக்கு முட்டை தோசை? எனக்கு முட்டை தோசை. நார்மல் தோசையே போதுமா? ஏம்மா உங்களுக்கு நார்மல் தோசையே போதுங்கிறீங்க? இல்லம்மா, நார்மல் தோசையே எனக்கு போதும். எனக்கு நார்மல் தோசையே பெருசுதான். ஓகே சரி. முட்டை தோசை. சரிம்மா, சரி ஊத்திட்டு கூப்பிடுறேன். 2 பேரும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். முட்டை தோசை வேணும், நார்மல் தோசை வேணும். நீங்க அதெல்லாம் சரிதான். இப்ப அரையாண்டு லீவு விட்டு ஸ்கூல் பண்ணீங்கல்ல, என்ன மூஞ்சி இந்த போக்கு போகுது? லீவு விட்டு ஸ்கூல் போனீங்க, என்னென்ன மார்க்கு? இது வரைக்கும் மார்க் பேப்பர் கொடுக்கல, மார்க் சொல்லவும் இல்ல. மார்க் கொடுக்கவே இல்லம்மா. நீங்க என்ன மார்க்கு? நீங்க என்ன மார்க்கு? நான் வந்து 350. பரவாயில்லையே, வேல்டன் வேல்டன். எப்ப ரேங்க் கார்டு கொடுத்தாங்க? அவ செய்யற செயலே சரியில்லையே. பெரியாளு, என்ன மார்க்? என்ன என்னது படிக்க வைக்க மாடு மேய்க்க விடுங்கம்மா அவளை. 250. காலையில 5 மணிக்கு நான் எழும்பி சமைச்சு சாப்பாடு கட்டி, ராத்திரிக்கு இதுல வேற முட்டை தோசை, நார்மல் தோசை. 250 மார்க் தான். ராத்திரிக்கு 2 பேருக்கு கஞ்சி இருக்கு, கஞ்சா வந்து குடி. தலையெழுத்து. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நான் சமைச்சு நைட்டுக்கு தோசையை ஊற்றி காலெல்லாம் வலிக்குது. இது எடுக்கிற அந்த 350 மார்க்குக்கு 250 மார்க்குக்கு நான் வேற பக்கத்து வீட்டில் போய் வேற சொல்லிட்டேன், என் மக தான் இந்த தடவை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும்னு. இது என்னமோ 250 மார்க் எடுத்து வச்சிருக்கு. என்னன்னு வெளியில போய் நாளைக்கு காலையில முடிப்பேன். என் தலையெழுத்து. ராத்திரிக்கு கஞ்சி தான். குடிச்சா குடிக்காது, குடிக்காது போகும்.